ஹாய், வெல்கம் டு பொமேஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியஸ்ட் ரெசிபி. இது ஆக்சுவலி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டு இது எப்படி பண்ணேன்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபுல் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. இதில் நம்ம காயாக இருக்கிற ஒரு நேந்திர பழங்களை எடுத்துக்கணும். இதை பார்க்குறதுக்கு பழமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இது நல்ல காய் தான். க்ரீன் கலரில் இல்லை, கொஞ்சம் எல்லோயிஷாக மாறிடுச்சு. இதில் வந்து நல்ல ஸ்லைசஸ் போட்டுட்டு இதை நான் வந்து தண்ணியிலலாம் ஊற வைக்க போகிறது கிடையாது. பிகாஸ் இதில் தண்ணியில் போட்டும் செய்வாங்க சில பேர். நான் வந்து டைரெக்டாக அப்படியே ஆயிலில் தான் டிப் பண்ணுவேன். நல்லா ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு நார்மலான சூடில் இருந்தால் போதும். ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அதை போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா இதில் நான் வந்து உப்பும் சில பேர் எண்ணெயிலே போட்டுருவாங்க. நான் அதை கடைசியாக தான் போடுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ராவாக அந்த டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உப்பில் ஆட் பண்ணாமல் தான் கொடுத்தேன். இந்த மாதிரி நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா அது ஒரு மாதிரி சவுண்டு இருக்கும். அந்த பபிள் சவுண்டெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி சவுண்ட்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம அதை வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி. ஸோ எங்கள் வீட்டு கிட்ஸ் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதை கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு, ஆயில் ரொம்ப கன்சப்ஷன் ஆகாது இதில். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பசிக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோன்னா 1 வீக்குக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்காக நாங்கள் தனியாக ஆயில்லே உப்பு போட்டு ஆட் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க.